ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம வந்து பகோடா வச்சு என்ன செய்றது, இல்ல சிக்கன் வச்சு என்ன செய்றதுன்னு யோசிக்கும்போது, இந்த சில்லி சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் சைட் டிஷ்ஷஸ் செம்மையா இருக்கும். அதாவது சாம்பாருக்கு வச்சு சாப்பிடலாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிடலாம், அண்ட் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் இது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பகோடா போட்டு எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் பகோடா. சிக்கன் பகோடா எப்படி போடுறது, அத வச்சு எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்றதுன்னும் நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன். அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது இந்த மாரி ஆனியன் நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்தேன். 2 வெங்காயம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்லயே அப்படி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸி தான் கட் பண்றது இது மாரி ரவுண்ட் ஷேப்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம் கேப்சிகம் கொடமொளகா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். சோயா சாஸ் இல்லனாலும் பரவால்ல. டொமேட்டோ சாஸ் கண்டிப்பா தேவை இந்த ரெசிபிக்கு. ஸோ, இப்போ வந்து நான் பகோடா போட்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நெறையவே எடுத்து செஞ்சு வச்சுட்டேன் பகோடா போட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். கடாயில நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா? அந்த சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கு இல்லையா? அந்த ஆயிலயே ஊத்தி நம்ம இப்போ சில்லி சிக்கன் செய்ய போறோம். இந்த ஆயில் வந்து வேஸ்ட்டு தானே, அதனால நான் வந்து அத யூஸ் பண்ணி சில்லி சிக்கன் செய்ய போறேன். ஆயில் ஊத்தியாச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனியன், வெங்காயம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன், லைட் கோல்டன் ப்ரவுன் ஆனாவே போதும். ஒரு 2, 3 செகண்ட்ஸ் நம்ம நல்லா வதக்குனாலே போதும். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாரி வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே போதும். இந்த இந்த அளவுக்கு வதக்குனாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டு ஒரு சும்மா அப்படி ஒரு கொஞ்சம் கலர்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து தக்காளி அதெல்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், கேப்சிகம் இதுதான் யூஸ் பண்றோம். தக்காளி இதுக்கு தேவையே இல்ல. தக்காளி போட்டா டேஸ்ட் மாறிடும். அண்ட் கேப்சிகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல நம்ம இட்லி வந்து கட் பண்ணி அத ஃப்ரை பண்ணி கூட இந்த மாதிரி செஞ்சோம்னா, சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இப்போ கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், அதாவது ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதாவது இந்த மசாலாக்கு தேவையானது மட்டும் ஆல்ரெடி நம்ம வந்து பகோடால உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? இந்த இதுக்கு தேவையானது தான் நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது மிளகாய் தூள்லேருந்து எல்லாமே இந்த இதுக்கு தேவையானது மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். அதனால நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அ கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர். இது 3மே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கொரியாண்டர் பவுடர் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சா போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு பகோடால காரம்லாம் கரெக்ட்டா இருக்கும். அதனால நம்ம அது சேர்க்க தேவையில்ல. இது எல்லாமே ஒரு ஸ்பூன் இருந்தா காரம் வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் எப்படியும் ஒரு 1/2 கிலோ கிட்ட 1/2 கிலோன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு செஞ்சேன். 1/2 கேஜின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் செஞ்சேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டாலே கரெக்ட்டா இருந்துச்சு. சால்ட் வந்து நம்ம இந்த மசாலால பார்த்துட்டு
பார்த்தோம்னாலே சால்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். அந்த அளவுக்கு போட்டா போதும். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். சின்ன ஸ்பூன்ல. டொமேட்டோ இப்போ வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். கொஞ்சமா ஊத்திக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸும் ஊத்திக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் ஊத்துனேன். அது வந்து வீடியோல கவர் ஆகல. டொமேட்டோ சாஸும் நான் ஊத்திட்டேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் அண்ட் டொமேட்டோ சாஸ் வந்து நெறைய சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா வரும். ஸோ டொமேட்டோ சாஸ் வச்சு தான் அந்த கிரேவியே பண்ண போறோம். அதனால டொமேட்டோ சாஸ் வந்து நெறைய ஊத்தணும். நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, பகோடாலாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் ஊத்தி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டொமேட்டோ சாஸ் ஊத்துறோம் இல்லையா? அதில தான் அந்த கலர் வந்து வந்துச்சு. இதில நான் எந்த கலருமே ஆட் பண்ணல. அந்த மிளகாய் தூள்ல இருக்கிற கலர் அண்ட் தென் அந்த நான் சிக்கன் பகோடா கூட கலரே யூஸ் பண்ணல. யூசுவலா அந்த கேசரி பவுடர்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமா ஆட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு அது கூட ஆட் பண்ணல. ஆனா கலர் பாருங்களேன் செம்மையா வந்திருக்கு. அந்த டொமேட்டோ சாஸ்ல இருக்கு இல்லையா? அந்த கலர் தான் வந்து இதோட மிக்ஸ் ஆயி நல்லா சூப்பரா வந்துச்சு. இப்போ சிக்கன் பக்கோடா நல்லா ஆட் பண்ணிட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிக்கன் பக்கோடாவ நல்லா அதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாலே போதுங்க. ரொம்ப சூப்பரா ஈஸியா நம்ம இத வந்து செஞ்சிடலாம். அண்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் எடுக்கிற மாரி தெரியும். ஆனா இது டைமே எடுக்காது. இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்ல ஒரு கிரேவியா நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம் அண்ட் சப்பாத்திக்கு ஒரு சூப்பர், சூப்பர், சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் அவ்வளோதாங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து இந்த மாரி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. இது நம்ம ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.